வணக்கம் மக்களே, அளவியல் 2D என்ற தலைப்புல உள்ள பார்ட் 6 வீடியோ தான் பார்க்க போறோம். செவ்வகம் தொடர்பான கணக்கு தான் இந்த வீடியோ முழுக்கவே பார்க்க போறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாமா? முதல்ல சின்ன ஃபார்முலா ரீகேப் முடிச்சிடலாம். செவ்வகம்னா என்னதுங்க? நான்கு, அதாவது எதிர்பக்கங்கள் சமமா இருக்கும், அதுதான் செவ்வகம். செவ்வகத்தோட பரப்பளவிற்கு ஏரியாக்கான ஃபார்முலானது L × B. சரி இருக்கட்டும். பெரிமீட்டர் சுற்றளவுக்கான ஃபார்முலானது 2 × L + B. சரிங்களா? அப்புறம் டயகனல் மூலை விட்டத்திற்கான ஃபார்முலா என்னது? இதுதான் மூலை விட்ட கோடு. இந்த மூலை விட்டத்திற்கான ஃபார்முலா என்னது? √L² + B. சரிங்களா? சரி கணக்குள்ள போயிடலாம். ஃபார்முலா எவ்வளவு தடவை நம்ம சொல்லி பார்க்குறோமோ அப்பதான் நல்ல மண்டையில் ஆகும். சரி கணக்கை பார்த்துடலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? The area of a rectangular field is 836 square meter. One side of the rectangle is 22 meter. What is the perimeter of the field? அதாவது கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிட்டுமா? ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் பரப்பளவு 836 சதுர மீட்டர். செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்க அளவு 22 மீட்டர் எனில் அந்த நிலத்தின் சுற்றளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. 2016 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. என்னங்க கொடுத்திருக்காங்க? கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. முதல்ல அப்படியே எழுதிக்கலாம். செவ்வகம் இருக்குதான். சரி இருக்கட்டும். ஒரு செவ்வகம் இருக்குதான். செவ்வகத்தோட பரப்பளவு, சாரி ஆமா, பரப்பளவு என்ன கொடுத்திருக்காங்க? 836 கொடுத்திருக்காங்க. பரப்பளவுனா என்னது? ஏரியா. ஏரியாக்கு ஃபார்முலா என்னது? L × B. சரிங்களா? பரப்பளவு என்ன கொடுத்திருக்காங்க? பரப்பளவு 836 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஏரியா 836 கொடுத்திருக்காங்க. சரி இருக்கட்டும். செவ்வக வடிவ நிலத்தின் பக்க அளவு, ஒரு பக்க அளவு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஒரு பக்க அளவு என்ன கொடுத்திருக்காங்க? 22 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அந்த ஒரு பக்க அளவை நம்ம L, சரிங்களா, லென்த்தா நம்ம ஒரு பக்க அளவா எடுத்துக்கிடுவோம். அவங்க லென்த்தா பிரெத்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல, நீளமா அகலமான்னு கொடுக்கல. நம்ம L 22 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிடுவோம். சரிங்களா? அப்போ L = 22 மீட்டர். சரி இருக்கட்டும். எனில் அந்த நிலத்தின் சுற்றளவு, பெரிமீட்டர், சுற்றளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பெரிமீட்டர் தான் கண்டுபிடிக்க போறோம். பெரிமீட்டருக்கு நமக்கு ஃபார்முலா என்னதுங்க? நல்லா பாருங்க. பெரிமீட்டரோட ஃபார்முலா என்னது? 2 × L + B. இல்லையா? இதான ஃபார்முலா. அப்போ நமக்கு பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் தெரியணும்? L தெரியணும், B தெரியணும். L-ம் B-யும் தெரிஞ்சா இல்ல சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துரும். இப்போ நமக்கு L மட்டும் தான் தெரியும், B என்னன்னு கண்டுபிடிக்கணும். இல்லையா? அந்த வேலையை தான் பார்க்க போறோம். சரி பாப்போமா? இந்த L × B அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்களா? இந்த கொஸ்டின்ல கொடுத்திருக்கக்கூடிய இந்த வேல்யூல இந்த L-ஓட வேல்யூவை கொண்டு சப்ஸ்டிட் பண்ண போறோம். சரி பண்ணிடுவோமா? L-க்கு பதிலா 22 போட்டுக்கோங்க. × B = 836. சரி B மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும். 836 / 22. சரி இப்போ கேன்சல் பண்ணுமா? 1 2 2 1 2 2 4 2 8 1 2 2. அப்ப மிச்சம் 1 இருக்கும். 8 2 16 4 11 11 38 × 11 418. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு B என்ன கிடைச்சிட்டு? 38 மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைச்சிட்டு, L என்னது? 22 மீட்டர். இந்த ஃபார்முலா கொண்டு சப்ஸ்டிட் பண்ணிடுறோமா? அப்போ P = 2 × L க்கு பதிலா 22 பிளஸ் B க்கு பதிலா 38. சரி இருக்கட்டும். 2 × 22 38 கூட்டினா என்னங்க வரும்? 60 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? 22 38 கூட்டினா 60 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ 2 × 60 120 மீட்டர். ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் B தான் சரியான விடை. சரி அடுத்த கணக்கு போயிடலாமா? என்ன கொடுத்திருக்காங்க? The perimeter of a rectangle having a area equal to 144 cm² and sides in the ratio 4:9 is. அதாவது ஒரு செவ்வகத்தின் பரப்பு 144 cm² எனில் அதனுடைய பக்கங்கள் 4:9 என்ற விகிதத்தில் இருக்குமானால் அதனுடைய சுற்றளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. 2018 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. என்னங்க கொடுத்திருக்காங்க? ஒரு செவ்வகம் இருக்குதான். சரி இருந்துட்டு போட்டோம். அந்த செவ்வகத்தோட பரப்பளவு ஏரியா கொடுத்திருக்காங்க. ஏரியா என்னது? 144 cm² கொடுத்திருக்காங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னு கொடுத்திருக்காங்க? அதோட பக்கங்கள், அதாவது இந்த செவ்வகத்தோட பக்கங்களை விகிதத்துல கொடுத்திருக்காங்க. அதாவது லென்த் × பிரெத் விகிதத்துல கொடுத்திருக்காங்க. அகலத்தையும் நீளத்தையும் விகிதத்துல கொடுத்திருக்காங்க. அதாவது லென்த்தையும் பிரெத்தையும் எப்படி கொடுத்திருக்காங்க? 4:9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதை 4:9 தான் போடணுமான்னு கேட்டா இந்த 4 கூட 9
கூட ஒரு எக்ஸ சேர்த்துக்கணும். எதுக்கு இந்த எக்ஸ சேர்க்கறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் இந்த எக்ஸ் சேர்க்கறதுக்கான விளக்கத்தை சொல்லி தரேன். இது நமக்கு கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு யூஸ் ஆகாது. இது எதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மட்டும் பாருங்க, இல்லைன்னா இந்த ஒரு பாட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எதுக்காண்டி அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த ஏரியாவோட, அதாவது ஏரியானால என்னது, லென்த்தையும் அதாவது அகலத்தையும் நீளத்தையும் பெருக்கி வரக்கூடிய மதிப்பு. அந்த மதிப்பு என்னன்னு கொடுத்திருக்காங்க, 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. ஆனா விகிதத்துல அவங்க கொடுத்திருக்கக்கூடிய மதிப்பு என்னது, 4:9. அதாவது எல்லையும் பியையும் 4:9 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க விகிதத்துல. அப்போ இந்த எல்லையும் பியையும் பெருக்குனாலும் நம்மளுக்கு என்ன வரணும், 144 வரணும். அப்போ பெருக்கி பார்ப்போமா, 4ஐயும் 9ஐயும் பெருக்குனா எத்தனை வரும், 36 அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். ஆனா நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, பரப்பளவு ஏரியா என்னன்னு கொடுத்துட்டாங்க, 144 கொடுத்துட்டாங்க. அப்போ 36 வருது என்னது, தப்பு. அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த 4 கூடயும் 9 கூடயும் ஏதோ ஒரு மதிப்பை பெருக்கிட்டு அதுக்கப்புறம் ஏரியா கண்டுபிடிச்சாதான் நம்மளுக்கு என்னது வரும் தெரியுது, 144 வரும் தெரியுது. அதனாலதான் இந்த எக்ஸ் ஆட் பண்றோம், வேற எதுக்காண்டியும் கிடையாது. சரிங்களா, இது சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் காண்டி தான். இது சம் சால்வ் பண்றதுக்கு எந்த விதத்துல யூஸ் ஆக போறது இல்லை. எக்ஸ் எதுக்காண்டி வருங்கிறது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். சரி, அழிச்சுக்கிறேன். கடைசியா என்ன கேட்டிருக்காங்க, சுற்றளவு என்ன, பெரிமீட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சுற்றளவு ஃபார்முலா என்னது, P = 2 × L + B. சரிங்களா, அப்போ நம்மளுக்கு சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னதெல்லாம் தெரியணும், எல்லோட முழு மதிப்பும் பியோட முழு மதிப்பும் தெரியணும். ஆனா அவங்க விகிதத்துல கொடுத்து வச்சிருக்காங்க. சரி, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து நம்ம எல் மற்றும் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரி, என்ன கொடுத்திருக்காங்க, ஏரியா, அதாவது ஏரியா கொடுத்திருக்காங்க 144. அப்ப ஏரியாக்கான நம்மளுக்கு ஃபார்முலா என்னதுங்க, A = L × B இல்லையா. அப்போ இந்த 4x-ஐயும் 9x-ஐயும் L-க்கு பதிலா B-க்கு பதிலா முதல்ல போட்டுடுவோம். சரி இருக்கட்டும், 4x × 9x. சரி இருக்கட்டும். ஏரியாவோட பரப்பளவு என்னன்னு கொடுத்துட்டாங்க, 144 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. அதனால 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா, சரி இருக்கட்டும். அப்போ 4 × 9 என்னது, 36. x × x x ஸ்கொயர். அப்போ 144 அந்த பக்கம் அப்படி இருக்கட்டும். 144 36 மட்டும் இடது பக்கம் கொண்டு வந்துருவோம். அப்போ டிவைடட் பை 36 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும், ஈக்குவல் x ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ இதை கேன்சல் பண்ணிடுவோமா, 36 4 36 144. அப்போ x ஸ்கொயர் = 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ 4 எப்படி எழுதிக்கலாம், 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ x ஸ்கொயர் = 2 ஸ்கொயர்னு இருக்கும். இடது பக்கமும் வலது பக்கமும் x ஸ்கொயர், அதாவது ஸ்கொயர் இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா x = 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு. சரி, இப்போ இந்த 2 கொண்டு அந்த x வேல்யூவை கொண்டு இந்த 4x-லையும் 9x-லையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா L வேல்யூ B வேல்யூ கிடைச்சிரும் இல்லையா. அதான் பண்ண போறோம். அப்போ L = 4x. x-க்கு பதிலா என்ன பண்ண போறோம், 2 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்போ 2 போட்டோம் அப்படின்னா 4 × 2 8. சரி, லென்த் 8ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ பிரெத் கண்டுபிடிப்போம். அப்போ 9x, x-க்கு பதிலா 2 போட்டோம் அப்படின்னா 9 × 2 18. இப்போ லென்த்தும் கிடைச்சிருச்சு, பிரெத்தும் கிடைச்சிருச்சு. இந்த ஃபார்முலா கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைச்சிரும், சுற்றளவு கிடைச்சிரும். அப்போ P = 2 × L க்கு பதிலா 8, B க்கு பதிலா 18. அப்போ 2 × 8ஐயும் 18ஐயும் கூட்டினா என்னது வரும், 26 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ 2 × 26 52 ஆப்ஷன்ல இருக்கா, 52 சென்டிமீட்டர். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா. என்ன கொடுத்திருக்காங்க நல்லா பாருங்க. If the ratio of length and breadth of a rectangle is 4:7, find the length while its breadth is 77 centimeter. அதாவது ஒரு செவ்வகத்தின் நீளம் அகலங்களின் விகிதம் 4:7 ஆகும். சரி இருக்கட்டும். அகலம் 77 சென்டிமீட்டர் எனில் அதன் நீளத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. 2016 குரூப் 4 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு செவ்வகம் இருக்குதான். சரி இருந்துட்டு போட்டோம். அந்த செவ்வகத்தோட நீள அகலத்தை விகிதத்துல கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அதாவது லென்த்தையும் பிரெத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, நீளத்தையும் அகலத்தையும் ரேஷியோல கொடுத்துட்டாங்க. சரி இருக்கட்டும். அதாவது எப்படி கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கணும், எக்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். சரி, அப்போ அகலம் என்ன சொல்லிட்டாங்க, அகலம் 77 சென்டிமீட்டரா இருக்கான். அதாவது பிரெத் 77 சென்டிமீட்டரா இருக்கான். அப்போ நீளம் எல்ல காண்க, லென்த் என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒண்ணுமே கிடையாதுங்க, ரொம்ப 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 ஈஸி. இங்க பாருங்க, 7 கூட எத்தனை ஏதோ ஒரு நம்பரை பெருக்குனா நம்மளுக்கு 77 கிடைக்கும் இல்லையா. அப்போ 7 கூட எத்தனை பெருக்குனா 77 கிடைக்கும்,
11 பெருக்குனா 77 கிடைக்கும். அப்போ x வேல்யூ என்னது 11, x வேல்யூ 11. ஏன் 7 கூட 11 பெருக்குனாதான் 77 கிடைக்கும். அப்ப x வேல்யூ 11. அப்போ இந்த 4x இருக்கு இல்லையா, இந்த xக்கு பதிலா திரும்பியும் 11 போட்டோம் அப்படின்னா, அதாவது 4 கூட 11 பெருக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் நீளத்தின் ஆன்சர். அதாவது நீளத்தோட அளவு அதான். அப்போ 4 × 11 எத்தனை? 4 × 11 44. ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் சி தான் சரியான விடை, 44 சென்டிமீட்டர். சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? ஏதாச்சும் ஒரு டிஃபரெண்டான கணக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதுல என்ன கொடுத்திருக்காங்க? The diagonal of a rectangle is √41 cm and its area is 20 cm square. What is the perimeter of the rectangle? அதாவது ஒரு செவ்வகத்தின் மூலை விட்டம் √41 சென்டிமீட்டர் மற்றும் அதன் பரப்பு 20 சதுர சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. 2021 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. என்னங்க கொடுத்திருக்காங்க? செவ்வகத்தோட மூலை விட்டம் டயகோனல் கொடுத்துட்டாங்க. செவ்வகம் இருக்குது, அதோட டயகோனல் என்னன்னு கொடுத்திருக்காங்க? √41 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதாவது d = 41 √41 கொடுத்திருக்காங்க. சரி இருக்கட்டும். அதோட பரப்பு, அதாவது பரப்பு ஏரியா என்ன கொடுத்திருக்காங்க? செவ்வகத்தோட ஏரியா என்ன கொடுத்திருக்காங்க? 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதாவது சதுர சென்டிமீட்டர்னாலும் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னாலும் ஒண்ணுதான். சரிங்களா? எனில் செவ்வகத்தின் சுற்றளவு என்ன, பெரிமீட்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுதான் கேள்வி. சரி, முதல்ல நம்மளுக்கு மூலை விட்டத்துக்கு ஃபார்முலா என்னது? d = √L² + b². சரி இருக்கட்டும். a அதாவது பரப்பளவு, சாரிங்க, ஆமா, பரப்புக்கு ஃபார்முலா என்னது? பரப்பளவுக்கு ஃபார்முலா a = L × b. சரி இருக்கட்டும். இந்த என்ன கண்டுபிடிக்கணும்? சுற்றளவு கண்டுபிடிக்கணும், பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டருக்கு ஃபார்முலா என்னது? 2 × L + b இல்லையா? அப்போ பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன தெரியணும்? L + b அப்படிங்கிற மதிப்பு தெரியணும். சரிங்களா? முதல்ல அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு இதை கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கணக்கு தாங்க. சரி பார்த்துடலாமா? முதல்ல இந்த டிக்கு பதிலாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மதிப்பை சப்ஸ்டிட் பண்ணுவோம். அதாவது √41 = L² + b². சரிங்களா? அப்போ √L² + b². அப்போ ரெண்டு பக்கமும் ரூட்டை கேன்சல் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். அப்போ ஸ்கொயர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும். ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ 41 = L² + b². சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஏரியா, அதாவது L × b 20 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. L × b = 20 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ இதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியுது அப்படிங்கறத பார்க்கணும் இல்லையா? இதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியுது அப்படிங்கறத பார்க்கணும். இதை பாருங்க, L² + b², L × b. இதை a + b² அப்படிங்கிற ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? a + b² ஃபார்முலா என்னது? a + b² = a² + b² + 2ab இல்லையா? இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா L + b² அப்படிங்கிற ஃபார்முலா, அதாவது a க்கு பதிலா L ஐயும் b க்கு பதிலா b தான் போட போறோம். அதையும் போட்டு இந்த ஃபார்முலால கொண்டு இந்த வேல்யூ ஃபுல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்போ என்ன கிடைக்கும்? L² + b² + 2 × L × b அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இல்லையா? இந்த வேல்யூவை எல்லாத்தையும் கொண்டு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்போ L² + b² என்ன போட்டுக்கலாம்? 41 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். + 2 × L × b என்ன போட்டுக்கலாம்? 20 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். அப்போ = 41 × 2 × 20 என்னது? 40. அப்போ 40 + 41 81. அதாவது L + b² நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? 81 அப்படி சொல்லிட்டு கிடைச்சிரும். அப்போ 81 எப்படி எழுதிக்கலாம்? 9 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? 9 ஸ்கொயர் தானே 81. அப்போ L + b² = 9 ஸ்கொயர் அப்படி சொல்லிட்டு இருக்கும். அப்போ ரெண்டு பக்கம் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ ஒரு ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும், ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். L + b = 9 அப்படி சொல்லி கிடைச்சிருச்சு. இப்போ L + b யோட மதிப்பு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அப்போ இந்த L + b க்கு பதிலா இந்த 9 போட்டோம் அப்படின்னா சுற்றளவிற்கான ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ஸ்டாப் ஆகி நின்ற கூடாது. இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஃபார்முலால நம்மளால சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். எனக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ண முடிஞ்சது, அதனால இந்த ஃபார்முலால போட்டு இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். சரிங்களா? அப்போ p = 2 × L + b க்கு பதிலா 9 போட்டுக்கிறேன். அப்போ 2 × 9 18 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.